ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இருக்கிற மேஜரான ஒரு டவுட்டு. இதை நம்ம எப்படி கட்டிங்லேயே சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் டோட்டலாக 3 ப்ளவுஸை ஒன்றா சேர்த்தே கட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள், எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் ஷோல்டர் மட்டும் லூஸாக இருக்குது. அதை மட்டும் மேலே ஏற்றி சரி பண்ணி கொடுங்க, தச்சு கொடுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? பொதுவாகவே இந்த கழுத்து இறங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். கழுத்து ஏன் இறங்குது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பாடிக்குமே ஒவ்வொரு கழுத்து இறக்கம் அப்படின்றது நார்மலான இறக்கம் இருக்கும். ஆனால் அதை தவிர அதிகமாக வைக்கும் பொழுது ஒரு சிலர் ரொம்ப டீப்பாக வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் ஃபாலிங் வரதான் செய்யும். சரியா? ஸோ இதுக்கெலாம் ஃபார்முலா பேஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் வராது. அது இல்லாமல் அது வந்து நம்ம பாடியில் மெஷர் பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இதுவே அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷோல்டர் ஃபாலும் வரக்கூடாது. இந்த நெக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கணும். இப்போ இவங்களோட